குட் மார்னிங் ஆல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஜிஎஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஜிஎஸ் கொஷின்ஸை ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். ஒரு வீடியோக்கு 25 கொஷின்ஸு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட ஜிஎஸ் கொஷின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃபர்ஸ்ட் அனிமல் டொமஸ்டிகேட்டட் பை நியோலித்திக் பீப்புள். நியோலித்திக் பீப்புள் ஃபஸ்ட்டு எந்த அனிமலை வளர்த்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்எஸ்ஏ? என்எஸ்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி. இந்த என்எஸ்ஏ அப்படிங்கிற அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். 1952 தொடங்கியிருப்பாங்க. November 4, 1952. இதோட நேஷ்னல் அட்வைசர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஜித் தோவால். அஜித் தோவால் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அஜித் தோவால். Next, who was the female judge of High Court? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் யாருன்னு கேட்டிருக்காங்க. அண்ணா சாண்டி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் யார் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் யாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்புநாத் பண்டிட். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் சும்புநாத் பண்டிட். சும்புநாத் பண்டிட். தென் வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இது ரிலேட்டடாக கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இது ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யாருன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யாருன்னு பார்த்தா ஜஸ்டிஸ் H.J. கனியா. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. இதே ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யாருன்னு பார்க்கும்போது ஃபாத்திமா பீவி. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஃபாத்திமா பீவி. ஒரு கொஷின்ஸ் பார்க்கும்போது அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? இந்த கொஷினை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சார் எலிஜா எம்பே. நம்ம ஒரு கொஷின் பார்த்தோன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கணும். சார் எலிஜா எம்பே தான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே. த நெக்ஸ்ட் கொஷின், விச் கேஸஸ் ஃபில்டு இன் பலூன்ஸ். பலூன்ஸில் என்ன கேஸ் ஃபில் பண்ணுவாங்க? ஹீலியம் கேஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாஸ் enacted பை இந்திரா காந்தி டூரிங் எமர்ஜென்சி. இந்திரா காந்தி பீரியடில் எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க? இந்திரா காந்தி பீரியடில் எமர்ஜென்சி நடக்கும். அதில் அந்த டைமில் எந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இயர் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1976. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மினி கான்ஸ்டியூஷன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு, ஹூ ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் டெஸ்ட் 100 கேட்டிருக்காங்க. யார் வந்து குறைஞ்ச பால்லையே செஞ்சுரி அடிச்சிட்டா? கொஞ்சம் பால் தான், ஆனால் 100 வந்து சீக்கிரம் அடிச்சிடணும். யார் அப்படின்னா பென்ட்ரன் மெக்காலம். மெக்காலம் தான் வந்து எத்தனை பால்னால் 54 பால்ஸு. 54 பால்ஸில் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நியூசிலாந்து சேர்ந்தவர் தான் இவர். ஓகே. The president signed a proclamation under which article for imposing a president rule in Andhra Pradesh. அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷில் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 356 1. இப்போ ஆர்டிக்கல் 352னா என்னது? நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 356ங்கும் போது அது ஸ்டேட் எமர்ஜென்சி. 360ங்கும் போது அது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட், ஜீவன் ரக்ஷா படக். ஜீவன் ரக்ஷா படக் அப்படிங்கிறது
வர அவார்டு. ஜீவன் ரக்ஷா படக் ஹேஸ் ஹவு மெனி கேட்டகரிஸ்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கேட்டகரிஸ்னால் 3 கேட்டகரி. அது என்னென்ன, அந்த சப் கேட்டகரி என்னென்ன அப்படின்னு இருக்கு. சர்வோட்டம் ஜீவன் ரக்ஷா படக், உத்தம் ஜீவன் ரக்ஷா படக் அண்டு ஜீவன் ரக்ஷா படக். ஆக்சுவலாக இந்த ஜீவன் ரக்ஷா படக் அப்படிங்கிற அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு லைஃப் சேவிங் அவார்டு. இப்போ ஏதோ ஒரு குழந்தை வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம், வைரல் ஆச்சு. இந்த குற்றாலமில் 5 ஃபால்ஸில் குளிக்கும் போது தவறி போயிருக்கோம், அது ஒரு பையன் காப்பாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் சேவிங் அவார்டு தான் வந்து இந்த ஜீவன் ரக்ஷா படக். ஒரு வேறு ஏதாவது ஒரு டிசாஸ்டரில் இருக்கும்போது மக்களை காப்பாற்றிருக்கும் போதோ, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற டயத்தில் பீப்புளை காப்பாற்றும் போதும் கொடுக்குற அவார்டு தான் வந்து இந்த ஜீவன் ரக்ஷா படக். இது யார் கொடுக்குறா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் தான் அதை கொடுப்பாரு. நெக்ஸ்ட் பூனா பேக்ட். பூனா பேக்ட் வாஸ் சைன்ட் இன் விச் இயர்? பூனா பேக்ட் வந்து எப்போ சைன் பண்ணியிருப்பாங்க? 1932 சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபியோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துக்கணும். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இது எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1988, April 12, 1988 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்க்கும்போது மும்பை. இந்த மாதிரி ஏதாவது ஏஜென்சி, ஏதாவது ஒரு போர்டு, பேங்க்கு ஏதாவது பார்த்தோன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யார், ப்ரெசன்ட் சேர்மன் யார் அப்படிங்கிறதும் முக்கியம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இதோட ப்ரெசன்ட் சேர்மன் யாருன்னு பார்க்கும்போது மத்ஹபி பூரி பஞ்ச். யார் அப்படின்னா மத்ஹபி பூரி பஞ்ச். இவங்க தான் வந்து செபியோட ப்ரெசன்ட் சேர்மன். நெக்ஸ்ட், India's victory over New Zealand in Test match series in March to April 2009 came after how many years? 41 years. இது அப்போ நடந்த சிஏ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. Who has been elected as a PM of Georgia on 29th December 2015? கியோர்கிங்கிறவங்க தான் வந்து PM of Georgia. நம்ம இப்போ ரீசெண்டாக உள்ள PM அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ்? யூனிவர்ஸோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 13.8 பில்லியன் இயர்ஸ். நெக்ஸ்ட், சிபிஎஸ்இஸ் லேட்டஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ப்ரொவைடிங் லேர்னிங் மெட்டீரியல். லேர்னிங் வந்து மெட்டீரியல் புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காக சிபிஎஸ்இ வந்து ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா சிபிஎஸ்இ. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் முஸ்லீம் பிஎம் இன் த வேர்ல்டு? பெனாசிர் பூட்டோ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் முஸ்லீம் பிஎம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் முஸ்லீம் பிஎம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜாகிர் ஹுசைன். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹூ இஸ் த யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் இருந்த பிரசிடென்ட்லேயே யார் வந்து யங்கஸ்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, கியான்பீத் அவார்ட் ஃபார் 2015 இஸ் கிவன் ஃபார் விச் புக்? இதெல்லாமே இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாமே 2017 நடந்த என்டிபிசி கொஷின்ஸ். ஸோ அதனால் 2015 பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுத போகிறப்ப இப்போ ரீசெண்டாக உள்ள அவார்ட்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அப்போ அந்த புக்கு எந்த புக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அம்ருதா அப்படிங்கிற புக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டைனோசர் வேர் ப்ரெசன்ட் ஆன் எர்த் இன் விச் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைனோசர் இருந்த எரா எந்த எரா? மீசோயிக் எரா தான் வந்து டைனோசர் இருந்த எரா. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் எஸ் பேங்க்? இந்த கொஷின் கேட்டப்போ யார் இருந்தாங்கன்னா ராதா சிங் இருந்திருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் யார் இருக்காங்கன்னா சுனில் மேத்தா தான் வந்து எஸ் பேங்கோட சேர்மனாக இருந்திருக்காங்க. அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் 8. சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டட் விச் பார்ட்டி? ஃபார்வர்ட் பிளாக். இது எந்த இயரில் தோற்று வச்சுருப்பாங்கன்னா 1939 கொண்டு வந்திருப்பாங்க. த லாஸ்ட் கிங் ஆஃப் சோழா டைனசிட்டி. ஹூ இஸ் த லாஸ்ட் கிங் ஆஃப் சோழா டைனசிட்டினா ராஜேந்திர சோழா 3. இப்போ நம்ம டைனாசிட்டிஸ் லாஸ்ட் கிங் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா டைனாசிட்டியோட ஃபர்ஸ்ட் கிங் யார், லாஸ்ட் கிங் யார், ஏதாவது அவங்க இம்பார்ட்டண்ட்டான கோயில் அப்புறம் ஏதாவது கட்டியிருந்தாங்கன்னா மானுமெண்ட்ஸ் ஏதாவது வந்து கட்டியிருந்தாங்கன்னா அந்த கிங்கோட நேம் என்ன அப்படிங்கிறதையும் தனியாக பார்த்துக்கணும். ஹூ பிகேம் த ஒன்லி இந்தியன் கவர்னர் ஜெனரல்?
ஒன்லி இந்தியன் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி. அதுக்கப்புறம் அந்த கவர்னர் ஜெனரல் போஸ்டிங் இருக்காது. ஹூ ஹேஸ் பீன் ஹானர்ட் ட்வைஸ் வித் த 1903 நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் 1911 நோபல் ப்ரைஸ் இன் கெமிஸ்ட்ரி? யாருன்னா மேரி கியூரி. மேரி கியூரி தான் வந்து 2 டைம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. 1 ஃபார் கெமிஸ்ட்ரி, 1 ஃபார் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ்க்கு வந்து 1903 வாங்கியிருப்பாங்க, 1911 கெமிஸ்ட்ரிக்கு வாங்கியிருப்பாங்க. த செகண்ட் ஏர்போர்ட் இன் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் ஆஃப் டெல்லி. பிவாடி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து செகண்ட் ஏர்போர்ட் வந்து கட்டியிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் மாடர்ன் சம்மர் ஒலிம்பிக்ஸ். த ஃபர்ஸ்ட் மாடர்ன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் எந்த வருஷத்தில் நடத்தியிருப்பாங்கன்னா 1896 நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா ஏதென்ஸில் நடந்திருக்கும். க்ரீஸில் இருக்க ஏதென்ஸில் நடந்திருக்கும். இப்போது சம்மர் ஒலிம்பிக்ஸோட டென்யூர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக்ஸ் நடக்கும், அப்புறம் எத்தனை டைப் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.